பிள்ளைகளுக்காக. பெண் பிள்ளைகளை பற்றி நான் நிறையா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், சொல்லவே முடியாது. நாங்கள் இரவு ஜெபங்களில் நாங்கள் நிறையா அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்லி நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். விசேஷமாக அதாவது ஒரு அண்ணன், நாங்கள் இருந்த ஏரியாவில் ஒரு அண்ணன், அவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். ரெண்டாவதும் பெண் குழந்தை. மூன்றாவது குழந்தை அவங்க கன்சீவாக இருக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆசை, மூன்றாவது எனக்கு ஒரு பையன் குழந்தை வேணும்னு. கடைசியில் அது பெண் குழந்தை ஆயிடுச்சு. அப்போது முதல் ரெண்டுக்கு கூட அவர் கவலைப்படலை. மூணாவது பெண் குழந்தையானவனே என் ஜெபம் கேட்கப்படலையோன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சான். அவர் போய் முழங்கால் படிட்டாரான், ஆண்டவரே நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணலை, முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மனரம்யமாக வளர்த்தேன், இது நான் பையன் கேட்டது தப்பா, பையன் குழந்தை எனக்கு பிறக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டது தப்பா அப்படின்னவனே ஆண்டவர் தெளிவாக சொன்னாராம், பெண் பிள்ளைகளை யார் பொறுப்பாக வளர்ப்பாங்கன்னு ஆண்டவர் நம்புகிறாரோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பெண் பிள்ளையை கொடுப்பார். அந்த வார்த்தையை மனுஷன் பேசின மாதிரி ஆண்டவர் பேசின உடனே ஒப்பு கொடுத்தாராம். இன்னும் 4 பொட்டை பிள்ளைங்க நீங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, இன்னும் 4 பெண் குழந்தைகள் நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட நான் உமக்கேற்றபடி நான் அதை வளர்க்குறேன், இதை ஒரு ஊழியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் கேட்டேன். அதனால் நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருப்பீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம், அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு, அது எல்லாத்தையும் அவங்க பெண் பிள்ளைங்களை வளர்க்க இன்னும் பொறுமை, ஆண் பிள்ளைகளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து அப்போ ஆளாக்க வேண்டியதுக்கு ரொம்ப பொறுப்பு ஆண்டவர் ரொம்ப நம்பி இருக்கிறார். எல்லாரும் என் பையனை ஊழியக்காரனாக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஊழியக்காரன் அம்மாக்களை யார் பெற்றெடுப்பா? ஊழியக்காரனுக்கு உசாவு துணையாக இருக்கிற ஊழியக்காரிகள் வேதாகம பெண்மணிகளை பெற்றெடு. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பெண் பிள்ளைங்களை கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி நான் வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லா காலங்களிலும் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெண் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. சொந்த வீட்லேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொந்தங்களோடு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த துஷ்டர்கள் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல, வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே. அப்போது அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கு நீங்கள் 24 hours நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியாது. காலையில் அனுப்பிவிட்டால் ஸ்கூலில் அவங்க 7 to 8 hours நம்ம கண்கள் அவங்கள பார்க்கறதில்ல. நம்மளுடைய தப்பு என்ன உலகம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சு போயிடும். சொல்ல கூட அவங்களுக்கு தெரியாது. எத்தனை சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டும்தான் அவங்கள எப்பவும் காக்க முடியும். இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளைகள் எல்லாம் பெற்றவங்கெல்லாம் இருதயத்தில் கை வச்சு ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீங்கள் நம்பினதுனால பெண் பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க. இவ்வளோ உன்னதமான ஊழியத்திற்கு நீங்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் நம்பி இருக்கிறீங்கப்பா. அதனால் இந்த உன்னதமான பொறுப்பை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்குறீங்கப்பா. அவர்களை சரியான பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம், குடும்பத்தை நடத்துவதற்கான சகல கிருபா வரங்களோடு அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு எங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கிருபை செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவங்க தோற்றத்தில் அவங்க உடையில் எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்கிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது, அவனுடைய கற்புக்கும் கூட உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். இன்னும் சில விஷயங்களில் பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்படுகிறான். அவனுக்கு யாரும் அவனுக்கு ஒரு அவுட்லெட் கூட கிடையாது. அதனால ஆண் பிள்ளைகளுக்கு அதை விட பாதுகாப்பு. நம்ம ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க, நான் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு மோசமானவனா இந்த சமுதாயத்துக்கு அவன் வந்துட்டான்னா அதுக்கு நம்ம பிள்ளை பெறாமையே இருந்திருக்கலாம். அதனால் ஆண் பிள்ளையை பெற்றவங்க இன்னும் ஜெபிங்க.
அவனை ஒரு நல்ல மனுஷனா, தேவ மனுஷனா, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு புருஷனா, எதிர்காலத்தை சந்திக்கிறதற்கு ஏற்ற ஒரு மகனாய் அவனை வளர்க்க, அவனுக்கு தேவையான பாதுகாப்பு, அந்த பருவ வயதில் அவனுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் அவனை பாதுகாக்கணும். இந்த உலகத்துக்குள்ளே தான் பிள்ளைகள் வளருகிறார்கள். அதனால் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒன்றும் அந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஒரு இரத்த கோட்டையில் ஆண்டவர் மறைக்கும்படி எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே. அப்பா, எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்களை எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட வேண்டாம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எங்கள் பிள்ளைகளை நெருங்க வேண்டாம். இந்த லாகிரி வஸ்துகளுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளை அடிமையாகிட வேண்டாம். எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்கள் கண்கள் எங்கள் பிள்ளைங்க மேலே பாரமாக இருக்கணும். வாலிப வயதை உங்கள் பிள்ளைங்க தொற்றுப்பாங்கன்னா இப்போ அந்த பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மகளை பாருங்க, அவன் வயசு இதுப்பா, அவன் பேரு இதுப்பா, உங்க உள்ளங்கையில நீங்க பொதிந்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சிற்றின்பங்களுக்கு எங்க பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே. மனுஷனுடைய அன்புக்கு எங்க பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே. மாயினே தெரியாம அப்படிப்பட்ட வலைகளை எங்க பிள்ளைங்க சிக்கிடக்கூடாது ஆண்டவரே. கலாச்சார சீரழிவுகள் எங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. எந்த மனிதருடைய மாயமான பேச்சுக்கள் அவங்க இருதயத்திற்கு இன்பமாய் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு கிருபை, 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 கிருபை. உங்க பிள்ளைங்க திருமணத்துக்கு காத்திருப்பாங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெற்றோர் ஜெபிங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், நல்ல கணவன், நல்ல மனைவி உங்க பிள்ளைங்களுக்கு அமையணும். உங்களுக்கு நல்ல மருமகள் வேணும், நல்ல மருமகன் வேணும். குடும்பம்னா என்ன, எப்படி பெரியவங்களை மதிக்கணும், எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேணும், பாலமாயிருந்து உறவுகளை எப்படி சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்ற சகல ஞானம் போய் எங்க பிள்ளைங்களுக்கு வேணும் ஆண்டவரே. திருமணம் செய்து கொடுத்த இடத்துல எங்க பிள்ளைங்களை பத்தி யாரும் தப்பா சொல்லிடவே கூடாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைங்களை தாங்கப்பா, வளர்க்கிறதற்கு கிருபை தாங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு வந்து சேருகிற பிள்ளைகளும் அப்பா மிகவும் உம்மோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கு. ஒரு விசேஷித்த கிருபை நீங்க தர வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபதாரு ஆண்டவரே, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை அப்பா எங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க தந்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. உமக்கு ஏற்ற பயபக்தியில நாங்க வளர்க்கணுமே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பிள்ளைங்களை பெற்றது மட்டும் எங்க வெற்றி இல்லப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுடைய ஆசைகளை அவங்க கிட்ட நிறைவேற்றுவது மாத்திரம் எங்களோட நோக்கமாக இராதபடி அவங்க மனசை புரிஞ்சு கொள்ள, பிள்ளைகளை எந்த விதத்துலையும் நாங்கள் கோவப்படுத்தாமல் இருக்க, அவங்க எங்களை வெறுக்காமல் இருக்கிற அளவுக்கு நாங்களும் நடந்து கொள்ள, எங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, மெய்யான அன்பை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு ஒரு ஞானம், நீங்கள் தான் நிரந்தரன்றதை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். உமது கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஏற்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.